பூண்டு குழம்பு எப்படி இல்லாமல் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்க, டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருமல் சளி இது மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான ரிலீஃப் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறி வந்த பிறகு நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் கிட்ட பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் கணக்கா அரைச்சு எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கூட இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா அந்த புளி தண்ணியில ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும், அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல தக்காளி பழம் கரைஞ்சு வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா நமக்கு குழம்பு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா பூண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவு கிட்ட கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெந்தயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 20 போல பூண்டு பல் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாயும் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. அந்த பூண்டு பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வறுத்து வரணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும் குழம்பு. இப்ப பாருங்க, அதோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் எண்ணெயிலே போட்டு வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு வறுத்து விடும் போது குழம்போட கலர் நமக்கு சூப்பரா கிடைக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற குழம்பு எடுத்து இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சமா வத்தியும் வரட்டும். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனை வருது குழம்புல இருந்து. முக்கியமா நீங்க இருமல் தும்மல் சளி இந்த மாதிரி நேரத்துல இது மாதிரி வச்சு சாப்பிடும் போது அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டு குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.